ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. வாங்க இன்றைக்கி சமையல் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், வெள்ளிக்கிழமை எனக்கு மங்களகரமாக சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்றைக்கி காலைல எழுந்ததுமே வந்து முதல்ல அடுப்பில் பால் வச்சுருக்கேன். இது வந்து சாமிக்காக ஒரு டம்ளர் பிரசாதம் இந்த பாலை எடுத்து வச்சுருவேன் நைவேத்தியமாக. மிச்சம் உள்ள பாலில் வந்து தயிர் ஊற்றிக்குவேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்காக சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணி சாம்பாருக்கு கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதையும் வந்து ஒரு குக்கரில் ஒரு அடுப்பில் வச்சிடலாம், அது வேகட்டும். அப்புறம் பொரியலுக்கு என்ன பண்ணலான்னா, உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் அதையும் ஒரு அடுப்பில் வேக வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக. அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வேகிற டைமிங்கில் டக் டக்குன்னு காய்கறியை நம்ம வெட்டி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், பருப்பு நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு, இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் கேரட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதை மட்டும் ஃபுல்லாக போட்டு சேர்த்துட்டு, அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டா சாம்பாரும் ரெடி ஆயிரும். இது ஒரு பக்கம் ஒரு அடுப்பில் இருக்கட்டும். இந்த கேப்பில் வந்து நான் உருளைக்கிழங்கு தேவையான வெங்காயத்தை நான் வெட்டிக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு டிப் உங்களுக்கு என்னென்னா, தயிர் வந்து நல்லா கெட்டியாக வர்றதுக்கு எப்படி ஊற்றணும்னா, தயிரை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே வந்து நீங்கள் அந்த உரமும் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஊற்றி நல்லா கிண்டி வச்சிட்டிங்கன்னா தயிர் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து நல்லா கெட்டியாக வந்துடுங்க. இது ஒரு சின்ன டிப், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு 2 வத்தல் காஞ்ச மிளகாவும், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு துண்டு அளவு இஞ்சி அதையும் பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான வந்து தண்ணியும், அப்புறம் இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் கலந்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுருவோம். இது வச்சுட்டோன்னா பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் கடாயை வச்சு எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா, சாம்பாருக்கு தாளிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பொங்கலுக்கு அந்த பக்கம் விசில் வந்துருச்சு, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு தாளித்து அதையும் நம்ம சாம்பாரில் விட்டுடலாம். அப்புறம் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்குக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் பொடி, உப்பு போட்டு நல்லா அந்த பக்கமும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே கொத்தமல்லி தலையை தூவிட்டோம்னா சாம்பார் ரெடி. இதே சாம்பார் தான் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே தான், லஞ்சுக்கும் அதே தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரித்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிட்டு, அந்த மசாலா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே சேர்த்து நல்லா ஒரு கிளறி நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிரும். இன்னும் அடுத்து ஒரு வேளை பாக்கி இருக்குது. என்னடான்னா, ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தாளித்து விட்டுட்டோம்னா ரசமும் ரெடி ஆயிரும். அதையும் தாளித்து விட்டாச்சு. பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சு, வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட பக்கத்தில் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.